அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம், குரான் ஓதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான், அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறத என்னுடைய ஆசையில் விஜய் தருவானாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா பனி இஸ்ராயில் 17 பாகம் 15 வசனம் 52. உங்களை அவன் அழைக்கும் நாளில் நீங்கள் அவனின் புகழை கொண்டு அதை கூறியவர்களாக பதில் கூறுவீர்கள். இறந்த பின் வெகு சொற்ப நேரமேயன்றி தங்கியிருக்கவில்லை என்றும் அன்றைய தினம் நீங்கள் எண்ணுவீர்கள். 53. என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீர் கூறுவீராக, எம் மனிதருடன் பேசிய போதிலும் எது நல்லதோ அதையே அவர்கள் கூறவும். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் குழப்பம் செய்வான். ஏனென்றால் நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். 54. உங்களுடைய இரட்சகன் உங்களை பற்றி மிக்க அறிந்தவன். அவன் நாடினால் உங்களுக்கு அவன் அருள் புரிவான், அல்லது அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான். இன்னும் அவர்கள் மீது பொறுப்பாளராக நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை. 55. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவைகளை பற்றியும் உமது இரட்சகன் மிக்க அறிந்தவன். நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விடவும் நிச்சயமாக நாம் மேன்மையாக்கி வைத்தோம். இன்னும் நபி தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை நாம் கொடுத்தோம். 56. அல்லாஹ்வே அன்றி வேறு வணக்கத்துக்குரியவர்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அத்தகையவர்களை நீங்கள் உங்கள் கஷ்டங்களை நீக்க அலையுங்கள். அவ்வாறு அழைத்தால் அவர்கள் உங்களை விட்டும் யாதொரு கஷ்டத்தை நீக்கி வைக்கவும் அதனை திருப்பி விடவும் சக்தி பெற மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. 57. இவர்கள் ஆண்டவன் என யாரை அழைக்கின்றார்களோ அவர்களே அவர்களின் இறைவனோடு மிக்க நெருங்கியவர்கள் யார் என்பதை அறிய வணக்கங்களால் தங்களின் இரட்சகன்பால் நெருங்கி செல்வதை தேடிக்கொண்டும் அவனுடைய அருளை வேண்டிக் கொண்டும் அவனது வேதனை பற்றி பயந்து கொண்டும் இருக்கின்றார்கள். நிச்சயமாக உமது இரட்சகனின் வேதனை எச்சரிக்கப்பட்டதாக இருக்கிறது. 58. அக்கிரமக்காரர்கள் வசிக்கும் எந்த ஊரையும் மறுமை நாளைக்கு முன்னதாகவே நாம் அதை அழிப்போராகவோ அல்லது அதனை கடினமான வேதனை செய்வோராகவோ தவிர இல்லை. இது நம்மிடம் உள்ள பதிவேட்டில் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. 59. நம்முடைய அத்தாட்சிகளை முன்னிருந்தவர்கள் பொய்யாக்கிவிட்டனர் என்பதை தவிர இவர்கள் கோரும் அத்தாட்சிகளை அனுப்ப வேறு எதுவும் நம்மை தடுக்கவில்லை. இதற்கு முன்னர் சமூக சமுதாயத்திற்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடாக அத்தாட்சியாக கொடுத்திருந்தோம். அவர்களே வரம்பு மீறி அதற்கு அநியாயம் செய்துவிட்டனர். இத்தகைய அத்தாட்சிகளை எல்லாம் மனிதர்களுக்கு பயமுறுத்துவதற்காகவே அன்றி நாம் அனுப்புவதில்லை. 60. மேலும் நிச்சயமாக உமது இரட்சகன் மனிதர்களை தன் அறிவால் சக்தியால் சூழ்ந்து கொண்டான் என்று நாம் உமக்கு கூறியதை நபியே நீர் நினைவு கூர்வீராக. மேலும் உமக்கு நாம் மீராஜின் போது காண்பித்த காட்சியையும் குர்ஆனில் சபிக்கப்பட்ட மரத்தையும் மனிதர்களுக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை. இன்னும் அவர்களை நாம் பயமுறுத்துகின்றோம். ஆனால் பெரும் அழிச்சாட்டியத்தை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு அது அதிகப்படுத்துவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ்.